உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை நீங்க கொண்டு வாங்க ஆவியானவரே. அப்பா, உமக்கு யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா வர வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார்களோ ஆவியானவரே, அவர்கள் எல்லாம் தடையில்லாமல் வந்து கலந்து கொள்ள உதவி செய்வரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, சூத்திரம் வர விடாது இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைங்க. சாத்தாசனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால எங்களை கடிந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சூத்திர கர்த்தர் அப்பா விடுதலை தேடி அற்புதத்தை தேடி ஆண்டவரே உம்மை தேடி வரணும் ஆண்டவரே. அப்பா, எல்லா கடினமான இருதயம் உடையட்டும், கடினமான உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானத்தை பூமி உண்டாக்கினவர் ஆண்டவரே. அப்பா, நீரே ஆண்டவரே உணர்வு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, கண்ணின் ஆண்டவரே அப்பா கண்களை திறந்தருளுவீராக ஆண்டவரே. அப்பா, சூத்திர கர்த்தாவே அப்பா காதுகளை திறந்தருளுவீராக ஆண்டவரே. மை சோத்தரிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியம் நாம மகிமைக்கின்றாமேட்டும் இக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்து ரேஸ் முச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளனே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை நம்மளை தாங்குகிறது யாரு? நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. மறைவிடமே எந்தன் ஆபாரமே, அடைக்கலமே நீர் என் ஆதாரமே. நம்மளுக்கு ஆதாரம் யாரு? நம்மளுக்கு அட்ரஸ் எல்லாம் யாரு? ஏசப்பா ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரை நம்ம வர்ணிச்சு அருமையா ஊழியக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பாடல்கள்லாம் வருதுங்களா, பார்த்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதி வச்சு வார வாரம் பாடணும். சரிங்களா? யூடியூப்ல தேவையில்லாதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா பத்தி பாட்டுகள் நிறைய இருக்கு. கிறிஸ்டின், தமிழ் கிறிஸ்டின் சாங். நான் தோற்று போவதில்லையே,
ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமனப்படுத்தி அந்த தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை தேற்றல வாழனை கொஞ்ச நேரம் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமே, அவருக்கு ஆராதனை செலுத்தலாமே. எல்லா கண்களை மூடுங்க. சின்ன பிள்ளைங்க வேடிக்கை பார்க்காது, கண்களை மூடி அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாள் வரைக்கும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே, ஆண்டவரே எங்க குடும்பங்களில எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவின் தனிப்பட்ட காரியத்துல ஆண்டவரே நீர் எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறீங்க சப்பா, எவ்வளவோ நன்மையை செய்திருக்கீங்க ஆண்டவரே, இந்நாள் வரை செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க சப்பா. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மக்கு நன்றி 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 ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க நின்னிருக்கவே முடியாதே சப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க உண்மை துதிக்கவே முடியாதே சப்பா. ஆண்டவரே கிருபை எங்களை தாக்கி கொண்டது ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை ஏந்தி கொண்டது ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை சுமந்து கொண்டது ஆண்டவரே, இந்த கிருபை நாள் வரைக்கும் எங்களை தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறதப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தேவனே இந்த ஆராதனை வேலை நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி. நீங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நீரின் மத்தியில வழி நடத்துங்க. இப்படி கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான சுவிசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தரிலும் கீரியரிலும் எத்தோப்பியரிலும் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தார் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கண் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவரும் ஆடுவரும் ஏகமாய் சொல்லுவார்கள் என்பதே ஆமென். ஏசாயா 55:10 சொல்லுது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். இங்க கவனிங்க, நீங்க எது தேட வேணும், நீங்க எடுக்கவே வேணாம், மூடி வச்சுக்கணும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். மாரியும் உறைந்த மலையும், மாரியும் உறைந்த மலையும்னா என்னது? வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். இப்ப மழை பெஞ்சிச்சுல்ல, ஒரு தூரம் கூட வரல, வந்துச்சா? அது வந்துட்டு பூமி மேல படாம அப்படியே மேல போயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த ஒரு தூரம் இருந்தாலும் பூமி என்ன பண்ணுது? நினைக்குது இல்ல, நினைச்சிட்டுதான் என்ன பண்ணுது? மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளையை கிளம்பி, அப்படின்னா பூமியை நினைக்கிற அந்த இப்பதான் தூரல் மாரி போடும் இல்லையா, தூரல். ஏசாப்பாவுடைய வார்த்தை அப்படிதான், மலையை போல. எப்படி அந்த மலை ஒரு துளியா இருந்தாலும் பூமியை நினைச்சிட்டு போகிறதோ அதே போலதான் அவருடைய வார்த்தை. நமக்குள்ள சின்ன வார்த்தைகளா இருந்தாலும் நம்ம கேட்டுக்கிற வார்த்தை அது நமக்குள்ள வளர்ந்துச்சுன்னா அது நம்மளுடைய எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுக்கு சமாதானத்தை மாத்திரம் தான் கொடுத்துட்டு அது போகும். ஆமென். அல்லேலூயா. வெறுமையா ஒரு நாளும் அந்த வார்த்தையை நம்மள இடத்துல இருந்து
திரும்பி போகவே போகாது. ஆமென் இல்லையா? அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கணும் சொல்றது, சங்கீதங்கள் படிக்கணும், பைபிளை படிக்கணும்னு சொல்றது எதனால தெரியுமா? படிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை நம்மளோட பேசும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளோட பேசும் பாரு. அந்த வார்த்தை தான் நம்மளை தேற்றும், அந்த வார்த்தை நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தும். அதனாலதான் டெய்லி பைபிள் படிங்க, பைபிள் படிங்கன்னு சொல்றது. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வார்த்தைகளை கொடுப்பாரு, நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. நம்ம எப்படி எல்லாம் நம்ம வாழணும் வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பைபிள் மூலியமா, இந்த வார்த்தை மூலியமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? அறிவிப்பாரு. அதனாலதான் பைபிள் படிங்க படிங்க படிங்க. பைபிள் படிக்கணும், ஞானம் வரும். பைபிள் படிக்கணும், ஆசீர்வாதங்கள் வரும். பைபிள் படிச்சா வரங்கள் வரும். எது நாங்க சொல்றதுன்னா, பைபிள் படிக்க 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 அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணும்? கிரியை செய்யும். ஆமென் அல்லேலூயா. ஆனா யாருக்கிட்டுமே என்ன இல்ல? பைபிள் இல்ல. பைபிள் கொடுத்தும் ஒரு நாள் இலவசமாய் கொடுக்கிற எல்லா பொருளும் வீண் தான். நல்லா தெரிஞ்சிடும். இலவசமா எந்த பொருள் கொடுத்தாலும் வீண் தான். கலைஞர் கொடுத்த டிவி இன்னும் யார் வீட்டுல ஓடுது? ஓடுதா? ரிப்பேர் பண்ணாம கொடுத்தது அப்படியே ஓடிட்டே இருக்கா? ஏசாயா 55:10 சொல்லுது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். இங்க கவனிங்க, நீங்க எது தேட வேணும், நீங்க எடுக்கவே வேணாம், மூடி வச்சுங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். மாரியும் உறைந்த மலையும். என்னது? வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். மழை பெஞ்சிச்சுல்ல, ஒரு தூரம் கூட வரல, வந்துச்சா? அது வந்துட்டு பூமி மேல படாம அப்படியே மேல போயிடுச்சா? இல்ல. அந்த ஒரு தூரம் இருந்தாலும் பூமி என்ன பண்ணுது? நினைக்குது இல்ல? நினைச்சிட்டுதான் என்ன பண்ணுது? மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளையை கிளம்பி. அப்படின்னா பூமியை நினைக்கிற அந்த இப்பதான் தூரல் மாரி போடும் இல்லையா? தூரல்